இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சிறையில் உள்ள கொலையாளி வீட்டில் பெட்ரோல் குண்டுவீச்சு. பெரியார் நகரில் தொடரும் பதற்றம். பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டர் வீட்டில் நகை திருட்டு. ஓய்வு பெற்ற SIN உதவியாளர் கைது. புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் வீட்டில் பணிபுரிந்த வேலைக்காரர் வீட்டில் இருந்த ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான 5 சவரன் நகை திருடிய வழக்கில் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சாரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் தியாகராஜன். இவரது மகன் மற்றும் மகள் வெளிநாட்டில் வசித்து வருகின்றனர். வீட்டில் தனியாக உள்ள இவருக்கு சிறுநீரக பாதிப்பு காரணமாக அவரை கவனித்துக் கொள்ள காரைக்கால் கோட்டுச்சேரியைச் சேர்ந்த கமலேஷ் என்பவர் பராமரிப்பாளராக நியமிக்கப்பட்டார். அவர் வீட்டில் தங்கியிருந்து தியாகராஜனை வாரந்தோறும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வந்துள்ளார். இதற்கிடையே கடந்த ஏப்ரல் மாதம் தியாகராஜனுக்கு உடல்நிலை மோசமானதால் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் சிகிச்சை முடிந்து சாரம் லட்சுமி நகரில் உள்ள அவரின் உறவினரான பொதுப்பணித்துறை கட்டிட கான்ட்ராக்டர் முத்துக்குமரன் வீட்டிற்கு சென்று தங்கினார். அவருடன் கமலேஷும் தங்கியிருந்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்கள் முன்பு முத்துக்குமார் வீட்டில் இருந்த ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான 5 சவரன் தங்க நகை மாயமாகியுள்ளது. இது தொடர்பாக கமலேஷ் மீது சந்தேகம் ஏற்பட்டு அவரிடம் கேட்க அவர் தனக்கு எதுவும் தெரியாது என கூறியுள்ளார். இதனையடுத்து முத்துக்குமார் தன்வந்திரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் கமலேஷிடம் விசாரணை நடத்தி அவரின் செல்போனை வாங்கி பார்த்தபோது அவரின் வங்கிக் கணக்கில் அதிக தொகை இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் கமலேஷ் நகையை திருடி அடகு வைத்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து கமலேஷை கைது செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து 5 சவரன் தங்க நகையை மீட்டு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ஏனாம் பிராந்தியத்தில் திடீரென சீதோஷ்ண நிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் அங்குள்ள குளங்களில் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்தது. புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா கோதாவரி ஆற்றங்கரை ஓரம் உள்ளது. இங்கு பொதுப்பணித்துறை சார்பில் 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நலா குளத்தில் நீர் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதில் உள்ள நீர் சுத்திகரிக்கப்பட்டு குடிநீருக்கு பயன்படுத்தப்படுகிறது. கடந்த ஒரு வாரமாக ஏனாமில் கடும் வெயில் காய்ந்து வந்த நிலையில் இன்று காலை புயல் சின்னம் காரணமாக வெயிலின்றி வானம் மேகமூட்டத்துடன் குளிர்ந்த காற்று வீசியது. இதன் பாதிப்பு அங்குள்ள நலா குளத்தில் காணப்பட்டது. திடீரென சீதோஷ்ண நிலை மாறியதால் குளத்தில் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட்டு குளத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்தது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீச துவங்கியது. இது தொடர்பாக பொதுப்பணித்துறையினர் விரைந்து வந்து உள்ளூர் மீனவர்கள் உதவியுடன் இறந்த மீன்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். புதுச்சேரியில் சிறையில் உள்ள கொலையாளி வீட்டு வாசலில் நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி சென்ற சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ருத்ரேஷ். ரவுடியான இவர் மீது அடிதடி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட 6க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் இவரை கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி முன்விரோதம் காரணமாக கங்கைமுத்து மாரியம்மன் கோவில் பால்குடம் ஊர்வலத்தின் போது அவரது தாய் மற்றும் சகோதரி கண் முன்னரே 2 மோட்டார் சைக்கிளில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக அரிவாள் மற்றும் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இது தொடர்பாக உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து பெரியார் நகர் முருகன் கோவில் வீதியை சேர்ந்த ஈஸ்வர், அவரது சகோதரர்கள் எழில், வாலு, நண்பர்களான கௌதம், சின்ன அரவிந்த், பரத் ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். இதனிடையே ருத்ரேஷ் கொலைக்கு பழி வாங்க அவரது ஆதரவாளர்கள் திட்டம் தீட்டி வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் முருகன் கோவில் வீதியில் சிறையில் உள்ள எழிலின் வீடு உள்ளது. இங்கு நேற்று இரவு 1 மணி அளவில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதில் குண்டானது பயங்கர சத்தத்துடன் வெடித்ததைத் தொடர்ந்து வீட்டின் கதவு சேதமடைந்தது. தொடர்ந்து சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சியடைந்து வெளியே வந்து பார்த்தனர். ஆனால் அதற்குள் பெட்ரோல் குண்டு வீசிய நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை போலீசார் சிதறி கடந்த துகள்களை சேகரித்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து பெட்ரோல் குண்டு வீசி தப்பி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மேலும் நள்ளிரவில் குடியிருப்பு பகுதியில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பணி ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பணி ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் TCS நிறுவனத்தின் அகாடமிக் முதுநிலை பொது மேலாளர் மற்றும் மனிதவளத்துறை தலைவர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் ராமன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி வரவேற்புரையாற்றினார். மற்றும் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் முதல்வர் முனைவர் மலர்கண்ணன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். மேலும் 2023-24 கல்வியாண்டில் நடைபெற்ற கல்லூரி வளாக நேர்காணலில் 850க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் TCS, CTS, SOHO, மைக்ரோசிப், எக்ஸாவேர் போன்ற 90க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். இந்நிறுவனங்கள் மாணவர்களுக்கு 3 லட்சம் முதல் 12 லட்சம் வரை சம்பளம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு மைய தலைவர் முனைவர் கைலாசம் வேலைவாய்ப்பு மையத்தின் செயல்பாடுகள், வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களின் விவரங்கள் மற்றும் இக்கல்லூரியில் வழங்கப்படும் பல்வேறு பயிற்சிகளை பற்றி விவரித்தனர். தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், கல்லூரி இயக்குநர் வெங்கடாச்சலபதி, தலைமை விருந்தினர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் ராமன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் தேர்வு கட்டுப்பாட்டாளர், கல்லூரியின் அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக வேலைவாய்ப்பு மையத்தின் பயிற்சி அதிகாரி முனைவர் மதுசூதனன் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியை வேலைவாய்ப்பு மையம் ஏற்பாடு செய்திருந்தது. சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள், பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். சதுர்த்தி திதி விநாயகருக்கு உரிய திதியாகும். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறையில் வரும் சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்று கொண்டாடுகிறோம். விநாயகரின் அருளை முழுமையாக பெற்று துன்பங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட வேண்டும் என நினைப்பவர்கள் சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவது சிறப்பானதாகும். அதன்படி இந்த தேய்பிறை சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் உற்சவர் அலங்கரிக்கப்பட்டு கொலு மண்டபத்தில் வைக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. மேலும் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியிலும் புதுச்சேரியை சேர்ந்த பக்தர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். ஆனால் இன்று வார இறுதி விடுமுறை நாள் என்பதால் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளதால் கோயிலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. இதனால் அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று விநாயகரை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடந்த கேரம் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கலெக்டர் குலோத்துங்கன், சீனியர் SP நாரா சைத்தன்யா ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இளைஞர்கள் போதை பழக்கத்தில் ஈடுபடாமல் இருக்க புதுச்சேரி காவல்துறை சார்பில் மிஷன் இளமை என்ற திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் வானரப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த 2 நாட்கள் கேரம் விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டது. இதில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என 121 பேர் பங்கேற்றனர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு சீனியர் SP நாரா சைத்தன்யா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு கேரம் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இதில் 3 இடங்களை பிரபாகர், கலைக்குமார், சுரேந்தர் ஆகியோர் பிடித்தனர். அவர்களுக்கு பரிசு கோப்பை, பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு SP லட்சுமி சௌஜன்யா, தெற்கு SP பக்தவச்சலம், வடக்கு SP வீரவல்லபன், இன்ஸ்பெக்டர் கல் செந்தில்குமார், சத்யநாராயணா மற்றும் விளையாட்டு வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை காவல்துறையுடன் இணைந்து தேசிய கேரம் பயிற்சியாளர் சதீஷ் செய்திருந்தார். விழுப்புரத்தில் தொடரும் திமுக அமைச்சர்கள் பொன்முடி, மஸ்தான் குடுமிப்பிடி சண்டை, பேனர் கிழிப்பால் திண்டிவனத்தில் சலசலப்பு. விழுப்புரம் மாவட்டம் திமுகவில் வடக்கு, தெற்கு என 2 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தெற்கு மாவட்டத்தில் பொன்முடி அமைச்சராக பதவியேற்று அப்பகுதியை அவரது கட்டுப்பாட்டுக்குள்ளும், வடக்கு மாவட்டத்தை அமைச்சர் மஸ்தான் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளும் வைத்திருக்கின்றனர்.
அவ்வப்போது தெற்கு மாவட்டத்துக்குள் வடக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான மஸ்தான் தனது செல்வாக்கை நிலைநிறுத்த முயற்சி செய்வதும், அதேபோல் வடக்கு மாநிலத்தில் பொன்முடி ஆதரவாளர்களும் மஸ்தானின் எதிர்கோஷ்டியினரும் அமைச்சர் மஸ்தான் புகைப்படங்களை தவிர்த்து அமைச்சர் பொன்முடியின் புகைப்படங்களுடன் கூடிய பேனர்கள் வைப்பதும் என கோஷ்டி அரசியல் செய்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு செஞ்சி பேருந்து நிறுத்தம் அருகே அமைச்சர் பொன்முடியின் தீவிர ஆதரவாளரான மாநில தீர்மான குழு உறுப்பினர் செஞ்சி சிவா வைத்த பேனரை அமைச்சர் மஸ்தான் தரப்பினர் கிழித்ததாக புகார் எழுந்தது. அதேபோல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விழுப்புரத்தில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் மஸ்தானிடம் இருந்து அமைச்சர் பொன்முடி மைக்கை பிடுங்கி பரபரப்பை ஏற்படுத்தினார். இவ்வாறாக தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் அமைச்சர் பொன்முடி, மஸ்தான் ஆகியோரின் கோஷ்டி பூசலும் குடிமைப்பிடி சண்டையும் நடைபெறுவது வாடிக்கையான ஒன்றாகி போனது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திண்டிவனம் RS பிள்ளை வீதி சந்திப்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர் பொன்முடியின் தீவிர ஆதரவாளரான 17வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் இளங்கோவன், ரேணுகா தரப்பில் இரு இடங்களில் அமைச்சர் மஸ்தான் புகைப்படத்தினை சிறிய அளவிலும் அமைச்சர் பொன்முடியின் புகைப்படத்தை பெரிய அளவிலும் போட்டு பேனர் வைக்கப்பட்டது. இந்த பேனரை அகற்ற திண்டிவனம் போலீசார் மூலம் நெருக்கடி கொடுக்கப்பட்டது. ஆனால் திண்டிவனம் நகரம் முழுவதும் அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் எவ்வித அனுமதியும் முன்னறிவிப்பும் இன்றி பேனர்கள் வைத்துள்ளனர். இதற்கு மட்டும் எவ்வாறு போலீசார் அனுமதி அளித்தனர்? அந்த பேனர்கள் அனைத்தையும் எடுத்துவிட்டு இந்த பேனரை அகற்றவும், மேலும் அமைச்சர் பொன்முடியின் புகைப்படத்தை பேனரில் இருப்பதால் தான் அவற்றை அகற்ற போலீசார் அறிவுறுத்துவதாக நகரமன்ற உறுப்பினர் ரேணுகா இளங்கோவன் தரப்பில் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்ததை அடுத்து அந்த பேனர் அகற்ற வலியுறுத்தியதை போலீசார் கைவிட்டனர். இந்த நிலையில் நேற்று இரவு யாரோ சிலர் பொன்முடியின் புகைப்படம் இருந்த பேனர் கிழிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த பொன்முடியின் ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டனர். இதனால் அங்கு பதட்டமான சூழல் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பேனர் கிழிப்பு சம்பவம் குறித்து முறைப்படி புகார் அளிக்க வலியுறுத்தியதன் பேரில் அமைச்சர் பொன்முடியின் ஆதரவாளர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் ரேணுகா இளங்கோவன் தலைமையில் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பொன்முடி ஆதரவாளர்கள் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு திண்டிவனம் நகரம் முழுவதும் அதிக அளவிலான பேனர்கள் வைப்பதென முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் திண்டிவனத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ரத்த தானம் செய்வோம், மனித உயிர் காப்போம் என்ற அடிப்படையில் நடிகர் கார்த்திக் பிறந்த நாளை முன்னிட்டு தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். நடிகர் கார்த்திக் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக உணவு, பள்ளி மாணவர்களுக்கு இலவச எழுதுபொருள் கொடுத்து வந்தனர். இந்த நிலையில் ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம் என்ற அடிப்படையில் புதுச்சேரி மாநிலம் கார்த்திக் மக்கள் நல மன்றம் சார்பாக நடிகர் கார்த்திக் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தலைவர் ராஜ்குமார் ஏற்பாட்டின் பேரில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் கார்த்திக் ரசிகர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். இதில் புதுச்சேரி மாநில கார்த்திக் மக்கள் நல மன்ற நிர்வாகிகள், மாநில செயலாளர் பிரகாஷ், மகளிர் அணி தலைவி அம்பிகா, சரவணன், பிரபு, அருண், பிரவீன், தேவி, அன்பு, தீபக், சிவகார்த்திகேயன், பிரசன்னா மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மடுவுப்பேட்டை சேத்திலால் நகர் லாஸ்பேட்டையில் உள்ள அன்னை ஆரோக்கிய மாதா புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தின் 9ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மடுவுப்பேட்டை சேத்திலால் நகர் புதுப்பிக்கப்பட்ட அன்னை ஆரோக்கிய மாதா ஆலயத்தின் 9ஆம் ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. காலை 10 மணி அளவில் ரெயின்போ நகர் ஜான் மரிய விஞ்ஞப்பர் ஆலயத்தின் பங்கு தந்தை JM கிரகோரி திருப்பலி நடத்தி மந்திரிக்கப்பட்ட அன்னையின் கொடியை ஏற்றி வைத்தார். திருவிழாவில் ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊர் பெரியோர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வில்லியனூர் மணவெளி பகுதியில் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் மழலையர் பள்ளியை அமைச்சர் நமச்சிவாயம் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி சாலை மணவெளி பகுதியில் அமைந்துள்ள ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் பிளே ஸ்கூல், நர்சரி, டேக்கர் பள்ளி திறப்பு விழா நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் நிறுவனர் உமா, சசி ஆகியோரிடம் பூச்செண்டு கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக பிரமுகர் முகமது யூனஸ்,
தொழிலதிபர் குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் இப்பள்ளியில் தற்போது குறைந்த கட்டணத்தில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும், பள்ளி காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை இயங்கும் என்றும் மழலையர் பள்ளியின் நிறுவனத்தினர் தெரிவித்தனர். மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு குறைந்த கட்டணத்தில் சேர்க்கை நடைபெற்று வருவதாக மழலையர் பள்ளியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் நிறுவனர்கள் உமா சசி ஆகியோர் இன்முகத்தோடு வரவேற்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சிறையில் உள்ள கொலையாளி வீட்டில் பெட்ரோல் குண்டுவீச்சு, பெரியார் நகரில் தொடரும் பதற்றம். பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டர் வீட்டில் நகை திருட்டு, ஓய்வு பெற்ற SIN உதவியாளர் கைது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.